அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கதை அல்ல நிஜம். வாழ்க்கையில் கதை போல தெரியும், ஆனால் அது நிஜத்திலிருந்து தான் அந்த கதை உருவாகி இருக்கும். எல்லா கதைகளும் அப்படித்தான். நிஜம்ங்கிற ஒரு பேஸாக இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு கதை, அல்ல நிஜம். ஒரு ஊரில் தொடர்ந்து மாலை வேளைகளில் சந்தை கூடும். அந்த சந்தையில் சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் தாங்கள் என்னென்ன பொருட்களை உற்பத்தி செய்திருக்கிறார்களோ, விளைவித்திருக்கிறார்களோ அல்லது செய்திருக்கிறார்களோ, அது காய்கறியாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், அல்லது உணவு பதார்த்தங்களாக இருக்கலாம், பலகாரங்களாக இருக்கலாம், ஆடு மாடு கோழி மீன் போன்ற எதுவாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே கொண்டு வந்து, குறிப்பிட்ட நாளிலே அந்த மாலை பொழுதிலே அந்த சந்தையிலே கொண்டு வந்தால் மக்கள் அனைவரும் வந்து அந்த பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்க விற்றுட்டு போவாங்க. அப்படி ஒரு ஊரில் அந்த சந்தை, மாலை சந்தை கூடியது. பக்கத்து கிராமத்தில் இருந்து மீனவ பெண்கள் மீன்களை கொண்டு வந்து அந்த சந்தையிலே விற்றார்கள். இரவு மாலையானதுனால இரவு நேரமாகிவிட்டது. அவர்களுடைய கிராமத்திற்கு ஒரு காட்டை கடந்து செல்ல வேண்டும். அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று மழை பிடித்து கொண்டு விடுகிறது. சரியான மழை. எங்கே ஒதுங்குவது என்று பார்க்கிறார்கள். தூரத்திலே ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசைக்கு போகிறார்கள். அந்த குடிசை ஒரு பூக்காரனுடைய குடிசை. ஐயா, நாங்கள் போய் வந்திருக்கிறோம், இது மாதிரி மழை பிடிச்சிக்கிச்சு, சந்தைக்கு வந்தோம், மழை பிடிச்சிக்கிச்சு, இன்றைக்கு இரவு இங்கே தங்கிட்டு காலையில் போகிறோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், அதனால் என்னம்மா வாங்க அப்படின்னு அந்த எல்லா பெண்களையும் உள்ளே வரவழைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளையெல்லாம் கொடுத்து, உணவு கொடுத்து, இரவு தங்குவதற்கு தன் குடிசையிலே ஒரு பகுதியில் இருந்த ஒரு அறையையும் ஒதுக்கி கொடுக்கிறார் அந்த குடிசை பூக்காரர். அந்த அறையிலே பல்வேறு மலர்கள், அடுத்த நாள் பூஜைக்கு கொண்டு போக வேண்டிய மலர்கள் கொய்து அந்த கூடையிலே போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா இரவு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு படுத்து எல்லோரும் உறங்குகிறார்கள். ஆனால் இந்த பெண்களுக்கு உறக்கம் பிடிக்கலை, உறக்கமே வரல. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆனால் தூங்க முடியலை. பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை அந்த பூக்காரனுடைய மனைவி பார்க்குறாள். பார்த்துட்டு கேட்குறான், ஏங்கம்மா, ஏன் எல்லோரும் பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? நல்ல குளிர்காலம் வேறு, குளிர் வேறு, மழை வேறு பெய்யுது, நல்ல தூக்கம் வரணுமே. இல்லைங்க, எங்களுக்கு தூக்கமே வரல, ஏதோ எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது? இல்லை, நாங்களாம் எப்போதும் படுத்தோன்னு தூங்கிடுவோம், ஆனால் இப்போ தூங்க முடியல. ஏதோ இந்த பகுதியில் இந்த கூடையிலேருந்து வர்ற வாசனை எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியுது. சரி, இப்போ என்ன? ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் கொண்டு வந்தோம் இல்லையா கூடை, அந்த கூடை வெளியே இருக்குது, அதை எடுத்து கொடுங்க. அந்த பூக்காரம்மாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த கூடையை எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க லேசாக அந்த கூடைக்கு தண்ணியை தெளித்து விட்டு அந்த கூடையை மூக்குக்கிட்ட வச்சு அப்படி தலைக்கு முன்னால் வச்சு படுக்கிறாங்க. குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக. இது குரட்டை விட்டு நன்றாக தூங்கி எழுகிறார்கள். இது எப்படி சாத்தியமாகி வருது? இதுதான் பழக்க தோஷம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பூவாசனையை நுகர்ந்து உறக்கம் பிடிக்காதவர்கள் அந்த மீன் வாசனையை பிடிச்சு தூங்குறாங்க. அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுக்க தாங்கள் எதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பழக்கத்துக்கான விஷயம்தான் அது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நாம் ஒரு விஷயத்திற்கு நம்மை பழக்கப்படுத்தி கொண்டாக வேண்டும். அது நம்மை விட்டு மாறாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால், மீண்டும் பிறவாத நிலையை அடைவதற்கும்
அல்லது மீண்டும் பிறந்தால் எவ்விதமான துன்பங்களும் இல்லாமல் இனிமையான இன்பமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். அப்பொழுது என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நம்மை இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த பழக்க வழக்கங்களை, அந்த நல்ல நெறிமுறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ வேண்டும். ஏதோ திடீர்னு நம்ம ஒரு பழக்கத்திலிருந்து இன்னொரு பழக்கத்துக்கு மாறிடுவோம், அது நமக்கு பெரிய பலனை கொடுத்து விடும் என்று நம்பி விடாதீர்கள். தொடர்ந்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே, வாழ்க்கையினுடைய துவக்கத்திலிருந்தே இறை வழிபாட்டையும் நல்ல நன்னெறிகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல சான்றோர்களுடைய கருத்துக்களையும் நம்முள் உள்வாங்கி அதனை நமக்கு பயன்படுத்தி அதை நம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து வருகின்ற பொழுது நுகர்ந்து உறக்கம் பிடிக்காதவர்கள் அந்த மீன் வாசனையை பிடிச்சு தூங்குறாங்க. அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுக்க தாங்கள் எதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பழக்கத்துக்கான விஷயம்தான் அது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நாம் ஒரு விஷயத்திற்கு நம்மை பழக்கப்படுத்தி கொண்டாக வேண்டும். அது நம்மை விட்டு மாறாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால், மீண்டும் பிறவாத நிலையை அடைவதற்கும் அல்லது மீண்டும் பிறந்தால் எவ்விதமான துன்பங்களும் இல்லாமல் இனிமையான இன்பமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். அப்பொழுது என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நம்மை இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த பழக்க வழக்கங்களை, அந்த நல்ல நெறிமுறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ வேண்டும். ஏதோ திடீர்னு நம்ம ஒரு பழக்கத்திலிருந்து இன்னொரு பழக்கத்துக்கு மாறிடுவோம், அது நமக்கு பெரிய பலனை கொடுத்து விடும் என்று நம்பி விடாதீர்கள். தொடர்ந்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே, வாழ்க்கையினுடைய துவக்கத்திலிருந்தே இறை வழிபாட்டையும் நல்ல நன்னெறிகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல சான்றோர்களுடைய கருத்துக்களையும் நம்முள் உள்வாங்கி அதனை நமக்கு பயன்படுத்தி அதை நம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து வருகின்ற பொழுது நிச்சயம் நமக்கு நல்ல ஒரு நிலை கிடைக்கும். நாம் நினைத்ததை நிறைவேற்ற முடியும்.